போன வாரம் ஒரு 3 நாள் வீடியோவெல்லாம் வந்து சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். சில்ட்ரன்ஸ் டேக்காக பசங்க வந்து கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்தாங்க. முன்னாள் வந்து பாரதியார் வேஷம் போட்டு விட்டுருந்தேன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு. வீட்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஒட்டு மீசை வந்து கடையில் வாங்கியிருந்தேன். மேலே போட்டிருக்க ஓவர் கோட் வந்து பூஜா சின்ன வயசில் யூஸ் பண்ணது. மற்ற 2 ட்ரெஸ்ஸும் என்னோடய ஃப்ரெண்டு கிட்டே இருந்து வாங்கி பாரதியார் கிட்ட போகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். பசங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்து பிடிஎம் வச்சுருந்தாங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்து சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே போய் அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பசங்க வந்து தண்ணி சரியாக குடிக்க மாட்றாங்க. இப்போ இருக்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனால் தண்ணி நல்லா குடிக்கணும், இல்லைனா வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பசங்களை வந்து ஸ்கூலுக்கு நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்கள், தண்ணி எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். ஸ்கூலில் பிடிஎம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எக்ஸாம் முடிஞ்சு பிடிஎம் லேட்டாக தான் வச்சுருந்தாங்க. பூஜாவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வரதால் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். அதை தான் ட்ரையல் ரூமில் ஒன்று போட்டு பார்த்ததை வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பூஜா திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா டியூஸ்டே வந்து மாலை போட போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து சண்டே வந்து எல்லாமே செஞ்சுட்டேன். சிக்கன், மட்டன், மீன் எல்லாமே செஞ்சுருந்தேன். சண்டே எப்போவுமே பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன் ஏதாவது செஞ்சுட்டு மீன் குழம்பும் வச்சிடலான்னு நான் நினச்சிருவேன். ஏன்னா திங்கக்கிழமை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் காலையிலேருந்து முட்டை பொரியல் இல்லைனா ஆம்லேட் ஏதாவது போட்டுட்டு சமையலை சிம்பிளாக செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப ஈஸியாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மட்டன் வந்து எப்போவுமே ட்ரை குழம்பு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பிரியாணி வந்து நான் அந்தளவுக்கு பண்ணது. சண்டே பிரியாணியே 2 வேளையாக சாப்பிட்டுட்டோம். மீன் குழம்பை வந்து தொடவையில் மண்டேக்கு எடுத்து வச்சுட்டோம். அன்றைக்கி வந்து 65யோட மட்டன் பிரியாணி சாப்பிட்டது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. மறுநாள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே மீன் குழம்பு எல்லாமே காலி பண்ணிட்டேன். காலையிலேயே வீடை பெருக்கி தொடச்சிட்டு பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சிடணும். சாமி வந்து செவ்வாய்க்கிழமை போடுறதால வீடை இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் நான் முடித்து வச்சுட்டேன்னா எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து சாமி கும்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடை பெருக்கி தொடச்சதுக்கப்புறமா ஆரி ஒர்க் ஆர்டர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்டிச்சிங் தான் வந்து உட்காந்துருந்தேன். அக்காவோட வந்து ஒரு 10 சாரீஸ் கிட்டே என்கிட்ட தான் இருக்குது. காஞ்சிபுரத்துக்கு போகும்போது எடுத்த சாரீ, அதுக்கு முன்னாடி எடுத்தது எல்லாமே என்கிட்ட இருக்குது. வெளியில் அதிக ரேட்டு கொடுத்து தைக்கிறதுக்கு நீ ஓரளவுக்கு தைச்சா கூட பரவாயில்லன்ட்டு நானே தைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கி வச்சுருந்தேன். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு 1/2 hour 1 hour உட்காந்து தைச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்துட்டேன். எப்போவுமே என்னோடய சைஸ்லேயே நான் தைச்சிருவேன். அதுவே அக்காவுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். பேப்பர் கட்டிங் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆரி ஒர்க்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டிச்சிங்கில் வரமாட்டேங்குது. அதே போல் ஆரி ஒர்க்கில் உட்காரத விட எனக்கு என்னமோ ஸ்டிச்சிங்கில் உட்காந்தா நெக் பெயின் ரொம்பவே அதிகமாகிற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் உட்கார்றதில்ல. ஓரளவுக்கு பேக் நெக் மட்டும் அடித்து திருப்புவேன், ஒரு நாள் ஃப்ரண்ட் நெக் அடித்து திருப்புவேன். அந்த மாதிரி சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் ஒரு வேலையை பார்த்துப்பேன். ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் தோணும். ஆனால் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் உடம்பு வலிக்கிறதும் தெரியுது. சும்மா இருந்தால் ஐயோ சும்மா இருக்குமேனும் மனசு சொல்லுது. இது எப்படி தான் டேலி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. செவ்வாய்க்கிழமை எப்பவும் போல் வந்து நான் திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு கிளம்பியிருந்தேன். இந்த வாரம் என்னோடய ஃப்ரெண்டும் என் கூட வந்திருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.